பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இந்த ஊரில் இடம்பெற்ற மறக்க முடியாத ஒரு நிகழ்வான சுஹதாக்கள் தினம் நாளை இந்த ஊரிலே அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம், காத்தாங்குடி முதலாம் குறிச்சி மீரா ஜும்மா பள்ளிவாயல், காத்தாங்குடி வர்த்தகர் சங்கம், காத்தாங்குடி சுஹதாக்கள் ஞாபகார்த்த நிறுவனம், அதே போல் பாதிக்கப்பட்ட பள்ளியான ஹுசைனியா பள்ளிவாயல் ஆகியவைகள் இணைந்து இந்த சுஹதாக்கள் ஞாபகார்த்த தினத்தை நாளை இந்த ஊரிலே அனுஷ்டிக்க இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற சகல நிகழ்வுகளிலும் காலை 7 மணி தொடக்கம் பிற்பகல் 12:30 மணி வரை நடைபெற இருக்கின்ற சகல நிகழ்வுகளிலும் சகல பொதுமக்களும் கலந்து கொள்ளுமாறு இந்த சந்தர்ப்பத்திலே அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த சுஹதாக்கள் தினம் என்பது இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் குறிப்பாக பல பிரதேசங்களிலே பாதிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருந்த அந்த சூழலிலே தான் இந்த பள்ளிவாயல் படுகொலையை மையமாக வைத்து தேசிய ரீதியிலே இந்த சுஹதாக்கள் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆகவே தேசிய ரீதியிலே முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இழப்பை, முஸ்லிம்கள் அனுபவித்த துன்பங்களை வெளிக்கொணர்கின்ற ஒரு தினமாக இந்த தேசிய சுஹதாக்கள் தினம் அனுஷ்டிக்கப்பட இருப்பதனால் சகல முஸ்லிம்களும் இந்த தினத்தை ஒரு பிரார்த்தனை தினமாகவும் அதே போல் ஒரு துக்க தினமாகவும் கருதி இந்த நிகழ்வுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாளை இன்ஷா அல்லாஹ் 3ஆம் தேதி காலை 7 மணி தொடக்கம் 9 மணி வரை ஹுசைனியா பள்ளி வாயிலில் ஹத்தமுல் குர்ஆன் நிகழ்வும் துஆ பிரார்த்தனையும் இடம்பெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 9:30 மணி தொடக்கம் 11 மணி வரை காத்தாங்குடி மீரா ஜும்மா பள்ளி வாயிலில் ஹத்தமுல் குர்ஆன் நிகழ்வும் துஆ பிரார்த்தனையும் இடம்பெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சுஹதாக்கள் ஞாபகார்த்த நிறுவனத்தினூடாக இந்த சுஹதாக்கள் தினத்தை முன்னிட்டு வெளியிடப்படுகின்ற பிரகடனமும் அந்த பள்ளிவாயல் முன்றலிலே இடம்பெற இருக்கிறது. ஆகவே அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாளை அனுஷ்டிக்கப்பட இருக்கின்ற 36வது சுஹதாக்கள் தினத்தை முன்னிட்டு எமது ஊரில் இருக்கின்ற அனைத்து வர்த்தகர்களும் உங்கள் வியாபார நிலையங்களை மூடி இந்த நிகழ்வில் கண்டிப்பாக கலந்து கொள்ளுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வானது எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருப்பதால் அனைத்து சகோதரர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களின் பூர்ண ஒத்துழைப்பை வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். வண்ணம் வர்த்தக சங்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். 36வது தேசிய சுஹதாக்கள் நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் நாளை காலை 7 மணி தொடக்கம் முதலாவதாக முதலாங்குச்சி மீரா ஹுசைனியா பள்ளிவாயிலும் 9 மணிக்கு மீரா பெரிய ஜும்மா பள்ளிவாயிலும், அதைத் தொடர்ந்து சுஹதா முன்றலில் ஒரு பிரகடன நிகழ்வும் எங்களுடைய காத்தாங்குடி பள்ளிவாயிலும் முஸ்லிம் நிறுவன சம்மேளனத்தின் தலைமையில் காத்தாங்குடி ஜம்மியா மற்றது எங்களோட வர்த்தக சங்கம் அதேபோன்று சுஹதாக்கள் நிறுவனம் இணைந்து ஒரு பிரகடன நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் கடந்த 36 வருடங்களாக இந்த நிகழ்வை செய்து இறுதியில் ஒரு அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு செய்தியை முஸ்லிம் சமூகம் சார்பாக இந்த நாளில் நாங்கள் தெரிவிப்பது வழக்கம். அதேபோன்று கடந்த வருடம் குருக்கள் மனம் சம்பந்தமான ஒரு பிரேரணை அல்லது ஒரு கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம். அதேபோன்று இம்முறை இந்த அரசாங்கம் முஸ்லிம்கள் சார்பான அல்லது முஸ்லிம்களுடைய நிலம் சார்பான சில ஆணைக்குழுக்களை நியமித்திருக்கின்றது. அதை ஒட்டியதாகவும் ஏனைய முஸ்லிம்கள் தற்போது இருக்கின்ற நிலைமையில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை சம்பந்தமாக ஒரு பிரகடனத்தை எங்களுடைய சம்பந்த செயலாளருடைய தலைமையில் தயாரித்திருக்கின்றோம். அதனை இன்ஷா அல்லாஹ் அந்த பிரகடனத்தோடு தொடர்ந்து காத்தாங்குடி பிரதேச செயலாளரிடம் கையளிக்க காத்திருக்கின்றோம். ஆகவே முழுவதும் அனைத்து சகோதரர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும் 31 வருடங்களுக்கு முன் இடம்பெற்ற முஸ்லிம்களுக்கான அதி உச்ச இழப்பு இது. இந்த இழப்பு அடுத்த சந்ததிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேவை. ஒரு வருஷம் இந்த பிரகடனம் சமர்ப்பிக்கிறீங்க பிரதேச செயலாளருக்கு, உங்களோட ரெக்வஸ்ட் ஏதாவது செயற்பாடு? இதுவரைக்கும் அரசாங்கத்திலிருந்து அவ்வாறான எந்த விதமான ஒரு எழுத்து மூலமான பதிலும் எங்களுக்கு வருவதில்லை. ஆனால் சம்மன்னம் கடந்த முறை அனுப்பியதற்கு சாதகமான ஒரு பதில் அரசாங்கத்திலிருந்து கிடைத்து அந்த கோரிக்கை குருக்கள் மன சம்பந்தமான விடயங்கள் தற்போது நடைமுறையில் இருக்கிறது. மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம்.